ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. சென்னை சேதாப்பேட்டை வழக்கறிஞர் கௌதம் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும், தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதை கண்டித்தும், வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த கோரியும் காஞ்சிபுரத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சேதாப்பேட்டை வழக்கறிஞர் கௌதம் அவர்களை படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும், தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதை கண்டித்தும், வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த கோரியும் காஞ்சிபுரம் பார் அசோசியேஷன், காஞ்சிபுரம் அட்வொகேட் சங்கம், காஞ்சிபுரம் வழக்கறிஞர் சங்கம் என 3 சங்கங்கள் ஒன்றிணைந்து இன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஊர்வலமாக புறப்பட்டு காஞ்சிபுரம் காமராஜ் சாலை பேருந்து நிறுத்தம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் பார் அசோசியேஷன் தலைவர் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பார் அசோசியேஷன் நிர்வாகிகள் செயலாளர் உமாசங்கரி, துணைத் தலைவர் சுதாகர், இணைச் செயலாளர் நரேஷ், பொருளாளர் கமலக்கண்ணன், நூலகர் சிவா உள்ளிட்ட 100கணக்கான வழக்கறிஞர்கள் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ். வழக்கறிஞர் கௌதமை உண்மையான குற்றவாளியை கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். தமிழக அரசே, தமிழக அரசே, பாதுகாப்பு வழங்கு, பாதுகாப்பு வழங்கு, தேசத்தை கட்டி அமைக்கும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு வழங்கு, பாதுகாப்பு வழங்கு. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தமிழக அரசு அமல்படுத்து, அமல்படுத்து.